ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். வாழ்க்கையில் நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் தெரியுமா? நாம் வெற்றி பெற்ற போது கைகள் தட்டுவோர்கள் அல்ல, நாம் தோல்வி அடைந்த போதும் நம்மை விடாதவர்கள் தான். அவர்கள் நம்முடைய அம்மா அப்பா. ஒரு இளைஞன், அவன் எப்பொழுதும் தனது அப்பாவை குறை சொல்லிக் கொண்டே இருந்தான். நீங்கள் எனக்காக எதுவும் செய்யவில்லை, என் நண்பர்களின் அப்பா மாதிரி இல்லை என்று. அப்பா எதையும் பதில் சொல்லவில்லை. அமைதியாக அவன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த இளைஞன் தனது நண்பரின் வீட்டிற்கு போனான். அங்கு அவன் பார்த்தது, அந்த நண்பர்களின் அப்பா மகனிடம் பேசிக்கொண்டே இருந்தார். சிரித்து விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தார். அதை பார்த்து அவன் மனதில் ஒரு குறை அதிகமானது. அந்த இரவு அவன் வீட்டிற்கு வந்த பொழுது அவன் அப்பா தூங்கி கொண்டிருந்தார். அவரது கையில் ஒரு பழைய பை இருந்தது. அதை திறந்து பார்த்தான். அதற்குள் இருந்தது அவன் பள்ளி கட்டண ரசீது, புத்தகங்களின் பில் மற்றும் மருத்துவ செலவுகளின் கணக்குகள். அதோடு கூட ஒரு சிறிய காகிதம். அதில் எழுதப்பட்டிருந்தது, என் மகன் என்னை ஒரு நாள் புரிந்து கொள்வான். அந்த வரிசையை பார்த்தவுடன் அவன் கண்களின் கண்ணீர் வழிந்தது. அவன் உணர்ந்தான், அவன் அப்பா சிரிக்கவில்லை, ஏனெனில் அவர் சுமைகள் அதிகம். அவன் அப்பா பேசவில்லை, ஏனெனில் அவர் கவலைகள் அதிகம். ஆனால் அப்பா அன்பு இல்லாமல் இல்லை, அது அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் அவன் அப்பாவிடம் சென்று, அப்பா, நான் தவறாக நினைத்தேன் என்று சொன்னான். அப்பா சிரித்தார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அந்த சிரிப்பில் இருந்தது ஆண்டுகள் முழுவதும் சேர்ந்து கிடந்த அன்பு. நண்பர்களே, நம்முடைய அம்மா அப்பா எப்பொழுதும் நம்மை வெளிப்படையாக நேசிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தியாகம், அவர்கள் அமைதி, அவர்கள் கவலை, அவை எல்லாம் சேர்ந்து தான் உண்மையான அன்பு. இன்று வீட்டில் சென்று ஒரு முறை சொல்லுங்கள், அம்மா அப்பா, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். ஏனெனில் ஒரு நாள் சொல்ல நினைத்தாலும் அந்த நாள் இருக்காமல் போகலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.